14ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 நாளாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலனுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி, கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. மனுஷ சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம் கேட்க நாம் வந்திருக்கிறோம். ஆவியானவருக்கு இடம் கொடுக்க நாம் வந்திருக்கிறோம். ஆவியானவரின் உள்ளத்திலே கிரியை செய்யும்படியாக ஆவியானவரை இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுங்கப்பா. 2 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி எங்களோடு நீ இடைபடும்படியாக செபிக்கிறோம். எங்களோடு நீ பேசும்படியாக செபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். என்னை மறைத்து நீ வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் உம்மை சார்ந்து இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று இந்த இடத்திலே ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. 65வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்களாக. எல்லாம் சொல்லுங்க. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும், இந்த உலகத்திலே ஜீவனுள்ள யாவரும், மாம்சமான யாவரும், மாம்ச தேகம் உள்ள யாவரும், சோதரர் எல்லாரும் ஆண்டவரிடத்திலே வருவார்களாக. ஏன் தெரியுமா? அவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் ஜெபத்தை கேட்கிறாரா கேட்கலையா? அல்லேலூயா. சந்தேகத்தோடு அல்ல, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சோதரம் ஜெபத்தை குறித்து நிறைய வசனங்கள் வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். யாக்கோபு நிருபத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா 1வது அதிகாரத்திலே நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே யாக்கோபு நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது சோத்திரம், நீதிமான் ஏறெடுக்கப்படுகிற ஊக்கமான வேண்டுதலுக்கு மிகுந்த பலனுள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீதிமான் வேண்டுகிற, செபிக்கிற, விண்ணப்பம் வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் மிகுந்த பலன் உண்டு, வல்லமை உண்டு, ஆற்றல் உண்டு, பயன் உண்டு. விசுவாசத்தோடு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஜெபத்தை குறித்து வேத புஸ்தகத்திலே ஆதியாகமம் புஸ்தகத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பிரேயர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம். ஜெபம் நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும், எந்த சூழ்நிலையை நாம் ஜெபிக்க வேண்டும், எந்த சூழ்நிலையை ஜெபிக்க கூடாது, ஜெபித்தால் என்ன நடக்கும், ஜெபிக்கிறதுனால என்ன ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது, ஜெபிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியும், யாரெல்லாம் ஜெபித்திருக்கிறார்கள், ஜெபித்ததனால அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது என்று சொல்லி நிறைய உதாரணங்களை, எடுத்துக்காட்டுகளை பரிசுத்தவானுடைய ஜெபங்கள் மூலமாக கர்த்தர் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த ஜெபங்கள் மாறாதது. இன்றைக்கு அந்த ஜெபங்களுக்கு பதில் உண்டு. இன்றைக்கு அந்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு நம்முடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா.
ஹalleluya சொல்லுங்க ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க என் ஜெபத்திற்கு ஆண்டவர் இன்றைக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க ஹalleluya. கஷ்டத்தின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, தேவைகளின் மத்தியிலே நீங்களும் நானும் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அந்த ஜெபத்திற்கு உடனடியாக என்ன பண்ணுகிறார்? பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya சொல்லுங்க ஹalleluya. இங்கே ஒரு மனிதனுடைய ஜெபத்தை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுடைய ஜெபம் அது சாதாரணமான மனுஷன் அல்ல. அவன் ஒரு சாதாரண சராசரியான ஒரு மனிதனை போல மனிதன் அல்ல. அவன் ஒரு தேசத்துக்கு ஒரு ராஜாவாய் காணப்பட்டான். ஹalleluya சொல்லுங்க. ஒரு தேசத்துக்கு ஒரு ராஜாவாக இருக்கிற மனிதன். ஹalleluya. அவருடைய பேர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பேரானது ஆசாவை குறித்து சொல்லப்படும். ஆசா அவருடைய பேர் என்ன? ஆசா. ஆசாவினுடைய ஜெபம், அந்த ஆசா ராஜாவுடைய ஜெபத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் சில காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். அந்த ஜெபம் செய்ததினாலே தேவன் அவன் வாழ்க்கையில பதில் கொடுத்தாரா அல்லது பதில் கொடுக்கவில்லையா, என்ன நடந்தது என்பதை அதே அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது அநேக ராஜாக்கள் வேதாகமத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். நிறைய ராஜாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்ம தெரியும் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாடு காலம் வரைக்கும் பார்க்கும் பொழுது நிறைய ராஜாக்கள் சோதரம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா ராஜாக்களும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறார்களா? தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்திருக்கிறார்களா? தேவன் கடவுள் சொன்ன காரியத்தின்படி வாழ்ந்தார்களா? உண்மையாய் இருந்தார்களா? அப்படிப்பட்ட கேள்வி நாம் எழுப்பும் பொழுது ஒரு சில ராஜாக்கள் தான் தேவனுக்கு உண்மை மொத்தமாய் வாழ்ந்தார்கள். ஹalleluya சொல்லுங்க ஹalleluya. ஒரு சில ராஜாக்கள் மாத்திரம்தான் நான் ராஜாவா இருக்கலாம், நான் மேன்மையுள்ளவனா இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கிறவனா இருக்கலாம், ஆளுகை நிறைந்தவனா இருக்கலாம், ஆனால் எனக்கு மேல ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார். அவர்தான் இந்த சிங்காசனத்தை உட்கார வைத்திருக்கிறார். அவர்தான் இந்த கணத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவரால் தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவர்தான் எல்லாவற்றும் காரணம். என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவருக்கு நான் உண்மையாக, பரிசுத்தமாக, நீதியாக நான் வாழ வேண்டும். என் ராஜ்யம் அப்படிப்பட்ட ராஜ்யமா இருக்க வேண்டும். எனக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் தேவ பயமுள்ள ஜனங்களா இருக்க வேண்டும், கடவுளை ஆராதிக்கிற ஜனங்களா இருக்க வேண்டும் என்று ஒரு சில ராஜாக்கள் தேவனுக்கு உண்மையாய் நீதியாய் வாழ்ந்தார்கள். ஆமென் சொல்லுங்க ஹalleluya. ஆனால் அநேக ராஜாக்கள் தேவன் சொன்ன காரியத்துக்கு புறம்பாய் செய்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தேசத்தில் செய்வார்கள். தேவன் சொல்லாததை செய்யக்கூடிய ராஜாக்களாய் இருந்தார்கள். இது வேண்டாம், இது அருவருப்பு, இது சரியில்லை என்று சொன்னாலும் தன் இஷ்டத்தின்படி, தன் சுயத்தின்படியே, தன் சித்தத்தின்படியே, தன் விருப்பத்தின்படியே அவர்கள் இஷ்டம் போல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ராஜாக்களும் வேத புஸ்தகத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹalleluya சொல்லுங்க ஹalleluya. இங்கே பார்க்கிறோம் இந்த ஆசாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சோதரம் சொல்லப்பட்ட ராஜாவாகிய ஆசா இவருடைய ஜெபத்தை பற்றி இங்க கூறுகிறது. அதே சமயத்திலே அவருடைய வாழ்வியல் முறையானது எப்படி இருக்கிறது என்பதை நாம் இங்க பார்க்க முடியும். பாருங்க, ஒன்று அவருடைய ஜெபம். இது ஒரு ஜெபம், ஒரு வேல்யூபிளான ஒரு ஜெபம். அந்த ஜெபம் மாத்திரம் அல்ல, அவருடைய வாழ்க்கை முறை, எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை அவன் வாழ்ந்திருக்கிறான், எப்படிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்காக அவன் வாழ்ந்திருக்கிறான் என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கை முறையை காண்பிக்கக்கூடிய ஒரு வேத பகுதி தான், ஒரு வேத வசனம் தான் இந்த ஆசாவின் ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாவுடைய தகப்பன் பேர் என்னென்று சொன்னால் அபியா என்கிற ஒரு மனிதன் ஆசாவின் ராஜாவுடைய தகப்பனாய் இருந்தார். நீங்க 1ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம வாசிக்க முடியும். அவனுடைய குணாதிசயங்கள், எப்படிப்பட்ட ஒரு ராஜாவாய் அவன் இருந்தான், எப்படிப்பட்ட ஒரு ராஜாவுடைய குணத்தை உடையவனாய் இருந்தான் என்கிற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். வாசிக்க 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். வாசிப்போம். 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். அபியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் என்ன பண்ணது? அமெரிக்கையா இருந்தது. ஹalleluya. அவன் தகப்பனார் பேர் அபியா,
ஒரு தேவம் பாருங்க, அவருடைய ராஜாவா இருந்தான். ஒரு ராஜாவுடைய குடும்பத்தை சார்ந்தவனாக இருக்கிறான். இப்பொழுது அவருடைய தகப்பனார் இறந்து விட்டார். அந்த தகப்பனார் இறந்த பிறகு இப்ப அந்த ராஜ்யபாரத்திலே, அந்த பட்டத்திலே, அந்த அதிகாரத்திலே ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும். இப்பொழுது யாரை அபிஷேகம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், அவனுடைய குமாரனாய் இருக்கிற ஆசாவை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க வாசித்தீங்கன்னா, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே, அவன் ராஜாவாக பதவியேற்ற உடனே தேசம் 10 வருஷம் எப்படி இருந்ததா? எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருந்தது தேசம்? அமெரிக்கையா இருந்தது. ஹல்லேலூயா. தேசம் 10 வருஷம் அமெரிக்கையா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஆசா என்கிற சோத்திர வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது மருத்துவர் என்று சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறாரா? மருத்துவர் அல்லது குணப்படுத்தக்கூடியவர் என்று வார்த்தை சொல்லப்படு. ஆசா என்று சொல்லும் பொழுது மருத்துவர் அல்லது குணப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். இந்த ஆசா ராஜா யூதாவினுடைய தேசத்தினுடைய 3வது ஆட்சி செய்கிற ஒரு ராஜாவாக வந்தார். 3வதாக ஆட்சியாளராக தாவீதின் வம்சத்திலே 5வது அரசராக அவன் வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தாவீதினுடைய ஆட்சி காலங்களிலே 5வது ராஜாவாக வந்து இஸ்ரவேல் தேசத்தை, யூதாவை அவர் என்ன பண்ணலாம்? ஆட்சி செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆசா ராஜா அதிகமாய் தேவனோடு கூட நெருங்கி பழகுகிற ஒரு உறவை வைத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதிகமான ஃபெலோஷிப், அதிகமான ஒரு ஐக்கியம் யாரோடு வைத்திருந்தானா? தேவனோடு கூட அவன் உறவை, ஐக்கியத்தை வைத்திருந்தான் என்று வேத புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, இந்த ஆசா ராஜா அவருடைய குணங்களை குறித்து நாம் பார்ப்போம். வாசிங்க, 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம், குறித்துக் கொள்ளுங்கள். 2வது வசனத்திலிருந்து, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான். முதலாவது குவாலிட்டி, அவன் தரம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய பார்வைக்கு இந்த ஆசா ராஜா நன்மையும் செம்மையுமானதை அவன் செய்தான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய பார்வைக்கு தீமையானதை செய்யவில்லை. தேவனுடைய பார்வைக்கு செம்மை இல்லாததை செய்யவில்லை. தேவனுடைய பார்வைக்கு ஒழுங்கினமான காரியங்களை செய்யவில்லை. கர்த்தர் என்னை பார்க்கிறார், என் தேசத்தை பார்க்கிறார், என் ஆட்சியை பார்க்கிறார், என் நடக்கையை பார்க்கிறார், என் வாழ்க்கையை பார்க்கிறார், என் அந்தரங்கத்தை பார்க்கிறார். அதனால நான் தேவனுக்கு எப்படி இருக்கணும்? உண்மையுமாக அவன் என்ன பார்வைக்கு நன்மையும் செம்மையுமான காரியங்களை அவன் செய்து வந்தான். 2வது வாசிங்க, அடுத்த வசனம் சீக்கிரம். 2வது வாசிங்க. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றினான். அந்நிய தேவர்களின் விக்கிரக ஆராதனை, விக்கிரக தோப்புகள், விக்கிரக சிலைகள், விக்கிரக மேடைகள், இது எல்லாவற்றையும் என்ன பண்றான்? அந்நிய தேவர்களுடைய விக்கிரகங்களையும் மேடைகளையும் தோப்புகளையும் அதை எல்லாவற்றையும் அகற்றி போட்டவனாய் காணப்பட்டான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. தேசத்திலே, என்னுடைய தேசத்திலே, நான் ஆட்சி பண்ணுகிற என் தேசத்திலே விக்கிரக ஆராதனை, அந்நிய ஆராதனைகள், அப்படிப்பட்ட ஆராதனைகள் சோதரம் வரக்கூடாது என்பதற்காக அதை எல்லாவற்றையும் அகற்றி போட்டவனாக, அதை எல்லாவற்றையும் தகர்த்து போட்டவனாக அந்த தேசத்தை பரிசுத்தமாய் மாற்றுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்ததாக ஆசா குறித்து பார்க்கும்போது வாசிங்க தொடர்ந்து, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியோ கற்பனைகளின்படியோ செய்யவும் யூதா கற்பித்தா. பாருங்க, 3வது வசனத்திலே தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடினார். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடினான். அவருடைய பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, யோசேப்பு, சோதரம், யாக்கோபு எல்லாமே பார்க்கிறான். அவங்களுடைய தேவனை பார்க்கிறான், யெகோவா தேவனை பார்க்கிறான், நடத்தி வந்த பாதைகளை பார்க்கிறான், அற்புத அடையாளங்களை பார்க்கிறான். என்னுடைய பிதாக்கள், என்னுடைய தாத்தாமார்கள், அதற்கு மேலே இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் எப்படி அவருடைய கடவுள் நடத்தினாரோ என்னையும் அப்படி நடத்துவார், என்னையும் ஆசீர்வதிப்பார், என் வாழ்க்கையை மாற்றுவார். அந்த தேவனை தான் நானும் பிடித்துக் கொள்வேன், அந்த ஆண்டவரை தான் நானும் தொழுது கொள்வேன். விக்கிரக ஆராதனையோ, எந்த மனுஷிக வழிபாடுகளோ, எந்த விதமான காரியத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், நானும் வணங்க மாட்டேன்.
என்னுடைய தேசத்தையும் என்ன பண்ண மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் பிதாக்களின் தேவனை ஆகிய கர்த்தரை தேட ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை தேட வந்திருக்கிறோம்? அல்லேலூயா. மனுஷர்களோ, மனுஷ வழிபாடுகளோ, மனித வணக்கங்களையோ, விக்கிரக ஆராதனைகளையோ, இப்படிப்பட்ட ஆராதனைகளை செய்வதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை, ரட்சிக்கவில்லை, ரத்தம் சிந்தவில்லை. அவர் ஒருவரே ஆராதிக்க கூடியவராய் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் அவைகளை பணிந்து கொள்ளவும் தொழுது கொள்ளவும் வேண்டாம் என்று கர்த்தர் நிச்சயமாய் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம ஆராதிக்கக்கூடிய தேவன் யெகோவா தேவனை நாம உறுதியா பிடித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே தன் பிதாக்களின் தேவனை அவன் தேட ஆரம்பிக்கிறார். நான்காவதாக அந்த வசனம் சொல்லுகிறது, அதே வசனத்திலே 3ஆம் வசனத்திலே, அவன் நியாயப்பிரமாணத்தின்படியோ கற்பனையின்படியோ செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான். நான்காவது அவன் என்ன பண்ணானா, நியாயப்பிரமாணத்தின்படியோ சோதரம் கற்பனைகளின்படியோ செய்யவும் கற்பிக்கவும் அவன் செய்தான். தேசத்தின் மக்களுக்கு அவன் என்ன பண்ணா, நியாயப்பிரமாணத்தை, மோசே நியாயப்பிரமாணம், தோரா என்று சொல்லுவார்கள். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராக, என்னாகும், உபாகமம், இந்த 5 புஸ்தகங்கள் சேர்ந்த டோரா என்று சொல்லுவார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவன் கற்பித்தது மாத்திரமல்ல, அவன் கை கொண்டது மாத்திரமல்ல, அதை ஜனங்களுக்கும் என்ன பண்ணுவானா, கற்பித்தான், ஜனங்களையும் செய்ய முயற்சி செய்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 5ஆவதாக சோத்திரம். நீங்க அத வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம், யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினார், அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. பாருங்க, யூதா தேசத்தில் இருந்த மேடைகளையும் விக்கிரகங்களையும் எல்லாவற்றையும் அகற்றி போட்டவனாய் இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்கிறார்னா அந்த ஜெபத்துக்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற வேண்டுமானால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டுமானால் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அவனுடைய வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம். தேவனுக்கு அவன் எப்படி நடக்கிறார், தேவனுடைய பார்வையில் அவன் எப்படி இருக்கிறார், கர்த்தருக்கு எந்த அளவுக்கு அவன் கனத்தை கொடுக்கிறார், தேவ சமூகத்துக்கு அவன் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறார், ஆண்டவரை எந்த அளவுக்கு அவன் பிடித்துக் கொள்ளுகிறார், விக்கிரக காரியங்கள், மனுஷிக காரியங்களுக்கு எந்த அளவுக்கு அவன் அருவருத்து ஆண்டவரை தான் முதலாவது அவன் வைக்கிறானா, இதை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துதான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆசா ராஜாவுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், இவன் வாழ்க்கையிலே கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். இவன் வாழ்க்கையிலே அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை அகற்றினார். இவன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒருவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை தேட ஆரம்பிக்கிறார். இவன் வாழ்க்கையிலே நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகங்களை படித்து கற்பனைகளின்படியோ வாழவும் கற்றுக் கொடுக்கவும் செய்தார். 5வது மேடைகளை எல்லாவற்றையும் விக்கிரகங்களையும் அகற்றி போட்டவனாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ராஜா பாருங்க, அவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு தேசத்தின் ராஜா. ஒரு தேசத்தின் ராஜா இவ்வளவு உண்மையா இருப்பானால், ஒரு தேசத்தின் ராஜா கர்த்தரை தேடுவானால் அந்த தேசம் இப்படி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்றைக்கும் ஒருவேளை இந்த காரியத்தின்படி தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான் நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். ஏன் தெரியுமா? ராஜாக்கள் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்பட வேண்டும். அதிகாரிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். ராஜாக்கள் தேசத்துக்காக எழும்பணும், ஆண்டவருக்காக எழும்பி வரணும், கர்த்தருக்காக எழும்பணும். அப்ப அவங்க எழும்பி வரும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வாதமாக இருக்கு. அல்லேலூயா. 10 வருஷம் இவன் ஆட்சி காலத்துல என்ன இல்லையா, சண்டையே கிடையாது, தேசம் அமைதியா இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சோத்திரம். பாருங்க, இதனால தேசம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொன்னால், அதே கீழே இருக்கிற சில வசனங்களை வாசிக்க போகிறோம். 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இவன் இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவனா இருந்ததுனாலே தேசம் எப்படியா இருந்தது? நல்ல கவனிங்க, வாசிங்க. 6ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டிருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணிருந்தார்? அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை ஆசா ராஜாவுக்கு கொடுத்தார், ரெஸ்ட் ஆண்டவர் கொடுத்தார். வாசிங்க தொடர்ந்து. அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்ல, யுத்தமே கிடையாது அவனுக்கு. அடுத்து வாசிங்க. தேசம் என்ன பண்ணலாம்? அமெரிக்கையா இருந்தது. அப்படின்னா அமைதியா இருந்தது, சண்டை இல்லாமல் இருந்தது. அடுத்து
அரணான யூதாவிலே அரணான பட்டணங்களை அவன் கட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா சோத்திரம் 6வது வசனத்திலே சோத்திரம் வாசிக்கும் பொழுது 6வது வசனம் வாசிங்க. 7வது வசனம், அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாக கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றால் அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ அவன் சொல்றான், ராஜா சொல்றான், என்ன சொல்றாரு, எப்பா தேசம் அமெரிக்கா இருக்குது, தேசத்துல சண்டை கிடையாது, யுத்தம் கிடையாது, கலவரம் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, எதுவுமே கிடையாது, நல்லா இருக்குது, ஆண்டவர் தேசத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன பண்ண, அலங்கெல்லாம் கட்டலாம், இடிஞ்சு போயிருக்கிற அலங்கங்கள், காம்பவுண்ட் எங்கெங்கெல்லாம் கட்ட முடியுமோ எல்லாத்தையும் கட்டலாம், பட்டணங்களை கட்டலாம், புதுசா நம்ம இது பண்ணலாம், எல்லாம் செய்யறாரு. எல்லாம் செய்யும் பொழுது அவன் சொல்ற வார்த்தை தெரியுமா, நாம் கர்த்தரை தேடினோம். சொல்ற வார்த்தை என்ன, கர்த்தரை தேடினோம், தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தரை தேடினால், சொல்லுங்க, நான் கர்த்தரை தேடினால் எனக்கு சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை, சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவரை தேடாம சமாதானம் வராது, ஆண்டவரை தேடாம இளைப்பாறுதல் வராது, ஆண்டவரை தேடாம காரியம் வாய்க்காது, ஆண்டவரை தேடாம சக்சஸ் வராது, ஆண்டவரை தேடாம நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது, ஆண்டவரை தேடாம எதுவுமே நடக்காது. இங்க வசனம் சொல்லுகிறது, காரியம் வாய்த்தது. அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சாலும் அது கர்த்தர் வாய்க்க செய்தார். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒரு ராஜா கர்த்தரை தேடினான், ஒரு ராஜா தேவனுக்கு உண்மையா இருந்தான், ஒரு ராஜா நீதியா இருந்தான், ஒரு ராஜா பரிசுத்தமா இருந்தான், ஒரு ராஜா சோத்திரம் எப்படி இருக்கணும் என்பதற்கு சாட்சியா இருந்தான். அதனால் அந்த தேசம் எப்படி மாறினது. இப்பதான் பாருங்க, அவன் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் அவனுக்கு என்ன பண்றாராம், பதில் கொடுக்கிற நல்ல தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க சோத்திரம், தேசத்திலே அவருடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்தவராய் இருக்கிறது. பாருங்க, தேசத்திலே சண்டை இல்லை. இப்பொழுது ஒரு சிச்சுவேஷன் வருகிறது, ஒரு சூழ்நிலை வருகிறது. என்ன சூழ்நிலை வருகிறதுனா, இப்ப தேசத்திலே ஒரு யுத்தம் வரப்போகிறது. எத்தியோப்பியா தேசத்திலிருந்து ஜனங்கள் வந்தார்கள். சோதனை நீங்க வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிப்போம். அடுத்த வசனத்தை வாசிங்க. யூதாவிலே பரிசையும், நல்ல கவனிங்க, யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேரும் சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அல்லேலூயா. இப்போ ஒரு சண்டை வரப்போகிறது. எத்தியோப்பியா தேசத்தை சார்ந்தவர்கள் ஜனங்கள் இப்பொழுது வந்து படையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய அவங்களுக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா எண்ணிக்கை உள்ளவர்களா இருந்தார்கள். 600 ரதங்கள் அவனிடத்தில் இருந்த, யாருக்கு, ஆப்போசிட் ஜனத்திற்கு. ஆனால் இவனுக்கும் சாதாரணமானது கிடையாது. ஆசா ராஜாவுக்கும் அவங்களுடைய எண்ணிக்கை நீங்க பார்த்தீங்கன்னா சோத்திரம், நல்ல கவனிங்க, இந்த இடத்துல வாசித்தோம். யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேர். எத்தனை பேரு? 3 லட்சம் பேர் ஈட்டி பிடிக்கிறவங்க 3 லட்சம் பேர் இருந்தாங்க. அது மாத்திரமல்ல சோத்திரம், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்று வில்லை விடுகிற 2,80,000 பேர். டோட்டலாக 5,80,000 பேர் இவருடைய கரத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிச்சிருங்க. ஆசாவுடைய கரத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5,80,000 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பராக்கிரமசாலிகள். கையில உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. எவனும் நோஞ்சான் கிடையாதுங்க, எவனும் கோலம் கிடையாது, நோஞ்சான் கிடையாது, சாதாரணம் கிடையாது. 5,80,000 பேரும் பராக்கிரமசாலிகள். தாவீதோடு கூட ஒரு நிறைய பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க தாவீது நாட்களிலே. அதுல ஒருத்தர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பராக்கிரமசாலி குறித்து 2 சாமுவேல் 23 அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறோம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சோத்திரம், பராக்கிரமசாலி யோசபாசேத், அவனுடைய பேர் என்ன பேரு? யோசபாசேத். அந்த ஒரு யோசபாசேத், ஒரே ஒரு பராக்கிரமசாலி 800 பேரை சாவச்சான். எத்தனை பேரு? அங்க பைபிள் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோம். 800 பேர் மேல அவன் விழுந்து அவர்களை கொன்று போட்டான். ஒரு பராக்கிரமசாலி 800 பேரை சாகடிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது இன்னொரு இடத்துல, புதிய ஏற்பாட்டிலே ஒரு பராக்கிரமசாலி 2 பேரை என்ன பண்ணாங்களாம்?
துரத்துவார்கள். அப்படி பார்க்க போனா 5,80,000 பேர் நீங்க அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், நீங்க டபுளா போட்டீங்கன்னா 2 பேர் அவனை சாகடிக்கணும்னு நினைச்சா கூட ஏறக்குறை எப்படி இருக்கு, 11 லட்சம் பேர் கிட்ட என்ன பண்றாங்க, இவனுடைய கரத்துல இருக்கு. அவன் கையில இருக்கிறது 10 லட்சம் பேர், ஆனால் இவர்கள் கையில் இருக்கிறது 11 லட்சத்துக்கு மேல இருக்கிறார்கள். அப்படி எண்ணிக்கை அதிகமா இருந்தா கூட இந்த ஆசா செய்தது என்ன தெரியுமா, ஆண்டவரே பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் கையில திறமை இருக்குது, என் கையில ஆட்கள் இருக்கிறார்கள், என் கையில பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள், என் கையில எல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஆண்டவர் வேணாம் ஒண்ணு வேணாம், நான் போய் ஜெயிக்கிறேன் பாருன்னு போயிடல. அந்த சூழ்நிலையில கர்த்தரை தேடினான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு தாளந்து இருக்கலாம், திறமை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யக்கூடிய திறமை இருக்கலாம். ஆனால் எதை செய்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை நம்பி நாம் செய்யும் பொழுது அந்த காரியம் வெற்றியாக முடியும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தன் இஷ்டத்தின்படி, தன் சுயத்தின்படி, என்னுடைய ஞானத்தின்படி, என் திறமையின்படி நாம செய்வோம் என்று சொன்னால் சில காரியங்கள் சக்சஸ் முடியலாம். ஆனால் அநேக காரியத்தில் நம்ம தோற்று விடுவோம், சருகி போய் விடுவோம். ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நாம் ஆரம்பிக்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று ஸ்தோத்திரம். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அந்த 11வது வசனத்தை நம்ம வாசிக்க, இங்க ஆசா ஜெபிக்கிறார். பாருங்க, ஏறக்குறைய 11 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் இவங்க கையில் இருக்கிறார்கள். அவருடைய கைகளிலே 10 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ரதங்கள் வேற இருக்கிறது. இப்போ யுத்தம் ரெடியாக இருக்கிறது. ஆனால் ஆசா ராஜா இப்ப ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? மீண்டும் வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எல்லாம் சொல்லுங்க. உமக்கு முதல் காரியம். இந்த ஜெபத்தில் 5 காரியங்களை நாம் கவனிக்குவோம். இந்த ஜெபத்தில் எத்தனை விஷயம் இருக்குது? சின்ன ஜெபம் தானே, அப்படி இல்லை. இந்த ஜெபத்தில் 5 விதமான காரியங்களை ஆசா செய்கிறான். அல்லேலூயா. முதல் காரியம், கர்த்தாவே உமக்கு எல்லாம் லேசான காரியம். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு எல்லாமே லேசான காரியம். எங்களுக்கு உதவி செய்வதற்கு உமக்கு லேசான காரியம், எங்களுக்கு நன்மை செய்வதற்கு உமக்கு லேசான காரியமா இருக்கிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். எபிரேய மொழியில மூல பாஷையிலே பென் என்கிற வார்த்தை சொல்லப்பட்ட, அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா பிட்வீன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். பிட்வீன் அப்படின்னா நடுவாக, நடுவில் இருந்து உதவி செய்கிற தேவனாய் இருக்க. மூல பாஷையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிட்வீன் அப்படின்னா என்ன? நடுவாக இருந்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் காற்றையும் கடலையும் அடக்க அவருக்கு லேசானது. கற்பாறை மீது நடப்பது அவருக்கு லேசானது. ஆழ்கடல் மீனிலே வரிப்பணம் எடுப்பது அவர் லேசான காரியமா இருக்குது. குருடனை பார்வைய செய்வது அவருக்கு லேசான காரியமா இருக்குது. முடவர்களை நடக்க பண்ணுவது அவருக்கு லேசானது. கோலியாத்தை ஜெயிக்க பண்ணுவது அவருக்கு லேசானது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தண்ணீரை ரசமாய் மாற்றுவது அவருக்கு லேசான காரியது. எவ்வளவு பெரும் பராக்கிரமசாலிகளை நிர்மலமாக்குவது அவருக்கு லேசான காரியது. ஒன்றுமே இல்லாமல் காரியங்களை கூட ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடியது அவருக்கு லேசான. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். சொன்னா கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்றீங்க? சொல்றவங்களுக்கு தேவன் செய்வார். அல்லேலூயா. இது ஏதோ லேசா நினைச்சுக்காதீங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம லேசா நினைச்சிடாதீங்க. தேவன் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. எதெல்லாம் வாழ்க்கையில கடினம் நினைக்கிறீங்க, எதெல்லாம் கஷ்டம் நினைக்கிறீங்க, எதெல்லாம் முடியாது, சான்ஸ் கிடையாது, வாய்ப்பு கிடையாது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆண்டுடைய பாதப்பள்ள ஒப்பு. ஆண்டவரே பலமுள்ளவனுக்காகிலும் பலவீனமா இருந்தாலும் சரி உதவி செய்வதற்கு உமக்கு லேசான காரியம். அல்லேலூயா. இரண்டாவது அந்த ஜெபத்துல வாசிக்கிறோம். இரண்டாவது வாசிக்காதே 11ஆம் வசனத்திலே அடுத்தது உமக்கு லேசான காரியம். இரண்டாவது என்ன சொல்றான்? எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு எப்படி இருக்கணுமா? துணை நில்லுங்க, எனக்கு சப்போர்ட்டா நில்லுங்க ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு துணையாய் நில்லும் ஆண்டவரே. அல்லேலூயா. பாருங்க, அவன் ஜெபிக்கிறான். முதல்ல உமக்கு லேசான காரியம், ரெண்டாவது எனக்கு சப்போர்ட்டா நில்லுங்க ஆண்டவரே. வேறையா எனக்கு ஒருவேளை 11 லட்சம் பேர் இருக்கிறான்,
ஒருத்தன் பராக்கிரமசாலிங்க, ஒருத்தன் ஒரு 800 பேர் சாவடிக்கக்கூடிய பலன் இருக்குது. 2 பேர் 5 பேர் கூட அசால்ட்டா சாவடிச்சிருவான். அவன் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறான் ஒரு பக்கம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க எனக்கு துணையா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு துணையா வாருங்கப்பா. என் குடும்பத்துல, எங்க வாழ்க்கையில, எங்க பிள்ளைகளுக்கு, எங்க ஊழியங்களுக்கு, எங்க எதிர்காலத்துக்கு, எங்க வேலைக்கு நீங்க துணையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய துணை இல்லாம நம்ம எங்கேயுமே போக முடியாது. ஆண்டவருடைய துணை இல்லாம நம்ம எதையும் செய்யவே முடியாது. இதே ஒரு தாவீது சொல்றான், இன்னொரு இடத்துல சொல்றான், தாவீது ராஜா சொல்றான், சங்கீதம் 118 6ஆம் வசனத்துல, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அல்லேலூயா. ஆண்டவர் பட்சத்தில் இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார், மனுஷன் எனக்கு ஒன்று செய்ய. அவனும் ஒரு ராஜா தான். பாருங்க ராஜாலாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் எனக்கு துணையா இருன்னு சொல்ல. ஒரு ராஜாக்கு எதனா ஒண்ணா விட்டுற மாட்டாங்க, அவளை சேர்த்து உயிரை கூட கொடுப்பாங்க, கடைசியில போய் ராஜாவை தாங்க. அப்போ ஒரு ராஜாவை சொல்றாரு, எனக்கு துணை யாருன்னா நீங்க ஒருவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா. இப்ப நமக்கு துணை யார் தான் இருக்கணும் சொல்லுங்க. இயேசு ஒருவர் மாத்திரம் தான் என்னுடைய சப்போர்ட், என்னுடைய துணையாய் இருக்க வேண்டும். மூன்றாவது அவன் ஜெபித்த ஜெபம், வசந்த வாசிங்க. மூன்றாவது, துணை நில்லும் உண்மை சார்ந்து இந்த ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமாக வந்துட்டான் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்ப என்ன சொன்னா, உங்களை சார்ந்து தான் நான் வந்திருக்கிறேன். அப்படின்னா உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கிறேன், வேற யாரும் நான் நம்பல. வில்ல ஏந்திரவனை நம்பல, கேடகத்தை பிடிச்சிக்கிறவனை நம்பல, பராக்கிரமசாலியை நம்பல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாங்க. எந்த நேரம் எங்க கவுப்பான், எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை நம்பி நான் யுத்தத்துக்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை சொல்றீங்க, உங்களை நம்பி நான் இறங்குறேன் ஆண்டவரே, உங்களை நம்பி இந்த படிப்புல இறங்குறேன், உங்களை நம்பி இந்த வேலையில இறங்குறேன், உங்களை நம்பி இந்த விஷயத்துல இறங்குறேன், உங்களை நம்பி நான் செய்ய போகிறேன், எங்களை நீங்க ஆசீர்வதிங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை நம்பி நம்ம இறங்கினா நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அவர் நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏமாற்றத்தை தர மாட்டார். அவர் நிச்சயம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அற்புதம் செய்ய வல்லவர். அவரை நம்பி நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான்காவதாக அவன் சொன்ன காரியம் வாசிக்கானது அதே வசனத்துல, கர்த்தாவே நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது சொல்றாரு, ஆண்டவரே நீ என்னுடைய ஆண்டவர் அப்பா, நீங்க எங்க தேவன், என் தேவன், என் எஜமானன், நீங்க தான் என் கடவுள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். கடைசியாக ஐந்தாவதாக அவன் சொல்றான், ஜெபம் ஜெபிக்கும் பொழுது சத்துருக்கள், எதிரிகள் உண்மை மேற்கொள்ள விடாதேன்னு ஜெபிக்கிறான். யாரும் மேற்கொள்ள கூடாதா? இவன் ஜெபத்தை அப்படி எப்படி மாத்திரான் பாருங்க. சத்துருக்கள் எங்களை ஜெயிக்காதபடி பார்த்துக்க ஆண்டவரேன்னு சொல்லல. அப்படித்தானே ஜெபம் பண்ணும். ஆண்டவரே அவன் வந்து என் மேல கை வைக்க கூடாது, நான் தோத்துறக்கூடாது, நான் செத்துறக்கூடாது, என் மேல ஒரு கத்தி படக்கூடாது, அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா இவன் ஜெபம் வந்தது என்னன்னா, ஆண்டவரே சத்துருக்கள் உண்மை மேற்கொள்ள விடாதே. அப்படின்னா இந்த யுத்தம் யாருடையது? என்னுடையது கிடையாது, இந்த யுத்தம் உங்களுடையது. நான் தோத்தனா நீங்க தோத்துறீங்க, நான் ஜெயிச்சனா நீங்க ஜெயிச்சீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே சத்துருக்கள், சொல்லுங்க சத்துருக்கள், எதிரிகள் எங்களை மேற்கொள்ள கூடாது, உங்களை மேற்கொள்ள கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யுத்தம் உங்களுடையது, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயிடத்திலே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தம் யாருடையதா இருக்குது? கர்த்தருடையதா இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்க அடுத்த வசனத்துல வாசி. இந்த ஜெபத்தை தான் ஆசா செய்கிறார். ஆசா, உமக்கு லேசான காரியம், எங்களுக்கு துணை நில்லும், உங்களை சார்ந்து வந்துட்டேன், நீங்க தான் எங்க தேவன். கடைசியா சொல்றாரு, நாங்க தோத்தனா நீங்க தோத்தீங்க ஆண்டவரே, நாங்க ஜெயிச்சனா நீங்க அதனால உங்களை எதிரி ஜெயிக்க கூடாது. நீங்களாச்சு அவனாச்சு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்க. நான் உன் மேல பாரத்தை வச்சுட்டேன், என் பிரச்சனை உங்க பிரச்சனை, என் கஷ்டம் உங்க கஷ்டம், என்னுடைய காரியம் உன்னுடைய காரியம், நீங்க பார்த்துக்கோங்க சொல்லி எவ்வளவு ரிலாக்ஸ் ஆயிட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை, தேவன் செய்கிற காரியத்தை வாசிங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கு முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க யாரு சண்டை போட்டது? சொல்லுங்க, யாரு இங்க சண்டை போட்டது? கர்த்தர் எத்தியோப்பியர் என்ன பண்ணாரா? முறியடித்தார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய ஜெபம் என்ன ஜெபம் தரமா? எந்த கிடையாது ஆண்டவர், யுத்தம் சண்டை உங்களுக்கு ஆண்டவரே. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, நீ என் மேல உன் பாரத்தை வச்சதுனால இந்த யுத்தம் உண்டு கிடையாதுப்பா, உனக்காக நான் இறங்கி சண்டை எடுப்பேன். அல்லேலூயா. உனக்காக நான் இறங்கி போரிடுவேன், உனக்காக நான் இறங்கி உன் பிரச்சனையை மாற்றுவேன், உனக்காக நான் இறங்கி உனக்காக எல்லாம் செய்து முடிப்பேன். நீ
பயப்படவே பார்ப்பாத. என்னை நம்பி மாத்திரம் நீ இரு, என்னை சார்ந்து மாத்திரம் இரு, என்னை மாத்திரம் நீ சப்போர்ட்டா வச்சுக்கோ, என்னை மாத்திரம் நீ நம்பு. நான் தான் உன் தேவன், வேற யாருமே கிடையாது. அதை மாத்திரம் நீ பிடிச்சுக்கோ. உனக்காக, உன் எதிர்காலத்துக்காக, உன் வாழ்க்கைக்காக எல்லாம் நான் செய்து முடிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆசா ராஜாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்தார். முறியடித்தார்கள். கர்த்தரை இறங்கி வேலை செஞ்சாருங்க. கர்த்தரை இறங்கி அற்புதம் செஞ்சார். அவரே சண்டையிட்டு எதிரிகளை நிர்மூலமாக்கினார். நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில கூட அதே கர்த்தர் மாறாதவர். ஆசா ஜெபித்த அதே தேவன் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார். அதே யெகோவா தேவன் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஆண்டவராக இயேசு நம்முடைய தேவனா இருக்கிறார். அதனால ஒரு வசனம் இருக்கிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அல்லேலூயா. உன்னை ஒருத்தன் கையை வச்சானா அது என் கண்ணின் மணியை, கருவழியை தொடுறதுக்கு சமானம். அல்லேலூயா. ஆசா தெரிஞ்சுதான் ஜெபம் பண்றான், ஆண்டவரே இந்த யுத்தத்தை நீங்க பாத்துக்கோங்க. அல்லேலூயா. பேருக்கு நான் வந்திருக்கிறேன், பேருக்கு 10 லட்சம் 11 லட்சம் பேர் என் கையில இருக்கிறான், பேருக்கு ஈட்டி வச்சிருக்கிறேன், கேடகம் வச்சிருக்கிறேன், வில்ல வச்சிருக்கிறேன், பேருக்கு போய் சண்டை போட போறோம். ஆனா பின்னாடி இருந்து சண்டை போட வைக்க போறது யாரு? நீங்க ஒருவர் தான். அல்லேலூயா. பேருக்கு நம்ம எல்லாம் செய்ய போகிறோம், இறங்க போகிறோம், ஆரம்பிக்க போகிறோம், செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம், வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், என்ன வேணாலும் பண்ண போகிற விசுவாசத்துல. ஆனால் பின்பாக இறந்து வேலை செய்யக்கூடிய தெய்வம் ஆண்டவராக இயேசு ஒருவரே. கைகளை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்குது. எல்லாம் சொல்லுவோம், உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வதற்கு உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. எனக்கு எதெல்லாம் கஷ்டம் நினைக்கிறனோ, நான் எதெல்லாம் மலை போன்ற பிரச்சனை நினைக்கிறனோ, இதெல்லாம் தகர்க்கவே முடியாது, இதெல்லாம் நான் கடக்கவே முடியாது நினைக்கிறோனோ, அதையெல்லாம் கடக்க வைக்க முடியும், தகர்த்து போட முடியும், ஜெயிக்க வைக்க முடியும். அது உங்களால முடியும் சுவாமி. லேசான காரியத்துக்காக நன்றி அப்பா. உங்களை சார்ந்து நாங்க வந்திருக்கிறோம்ப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறோம். எங்களுக்கு துணை நில்லும் ஆண்டவரே. நீரே எங்கள் தேவனாய் இருக்கிறீங்க. எங்களை தொடரவன் உங்களை தொடர்றதுக்கு சமானம். நாங்க தோத்தமானால் அதை நீர் தோற்று விடுவீர் ஆண்டவரே. நாங்கள் ஜெயிப்போமானால் நீர் ஜெயிக்கிறப்பா. இந்த யுத்தத்தை நீர் பார்த்துக்கொள்ளும், எங்க குடும்பத்தை நீங்க பார்த்துக்கொள்ளும், இந்த நாட்களை நீங்க பார்த்துக்கொள்ளும், எங்க தேவைகளை நீ பார்த்துக்கொள்ளும், எங்க வருமானத்தை நீ பார்த்துக்கொள்ளும், எங்கள் ஊழியர்களை நீ பார்த்துக்கொள்ளும், எங்களுடைய எதிர்காலத்தை நீ பார்த்துக்கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் எதை எதிர்பார்க்கிறோமோ அதையெல்லாம் நீங்க செய்து முடிக்க போகிறீங்க. கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டதுக்காக, ஆண்டவர் நம்மோடு கூட பேசினதுக்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரிப்போமா. சோதரம் 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 சோதரம். ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக